கைஸ், வெல்கம் பேக் டு நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் டே. ஸோ பெங்களூரில் இன்றைக்கி நமக்கு வந்து செகண்ட் டே. ஸோ இப்போ நம்ம வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். இதான் நம்ம தங்கியிருந்த வந்து ஹாஸ்டல். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். 10 மணிக்கு வந்து செக் அவுட்டு. ஸோ செக் அவுட் வந்து முடிச்சாச்சு. ஸோ எங்களுக்கு எப்படி ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஹாஸ்டலு. இங்கே வந்து பைக் பார்க்கிங்கில் எதுவும் அலோவ் கிடையாது. ஸோ 10 மணிக்கு வந்து செக் அவுட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடுறதுக்காக உட்காந்துருந்தேன் கைஸ். ஸோ சார்ஜ் போட்டு தேங்க்ஸ் ப்ரோ பாய். ஸோ சார்ஜ் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறோம் கைஸ். ஸோ இங்கே வந்து பைக் பார்க்கிங்லாம் கிடையாது கைஸ். ஸோ அதை என்னடா திருப்பி சொல்லாது அப்படிங்காதீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பைக் வந்து பக்கத்தில் எங்கேயாவது சுற்றலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஓனாக இங்கேயே எங்கேயாவது ரோட்டில் நிறுத்திக்கிட்டே தான் உண்டு பைக்கை. ஸோ அதனால் பைக் பார்க்கிங் வந்து இங்கே கிடையாது. ஸோ நேற்று எங்கே இருந்தோம்? ஸோ நம்ம ஹாஸ்டல் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா இந்திரா நகர். ஸோ அந்த ஏரியாவில் தான் கைஸ் இருக்குது. ஸோ நேற்று நைட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சாப்பிட வந்தேன். வரும்போது கேமராவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ என்னாச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து நேற்று செம்ம ஹேப்பனிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நான் காமிக்கலாம்னு நினச்சேன். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ என்னென்னா ரோட்லேயே நின்று சாங்ஸ் பாடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ வெளிநாட்டு இது மாதிரி இருந்துச்சு. செம்மையாக சூப்பராக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோவில் உங்களுக்கு அதை காமிச்சிருக்கலாம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். கேமரா எடுத்துருந்தால் கண்டிப்பாக காமிச்சிருக்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா சர்ச் ஸ்ட்ரீட் போவோம். ஸோ அப்புறம் அங்கே வந்து நம்ம இது மாதிரி பார்க்கலாம். ஹேப்பனிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே தான். ஸோ அதனால் செம்மையாக இருக்கும். நேற்று இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வந்து பார்லாம் இருக்குது கைஸ். ஸோ அதனாலே வந்து செம்ம ஹேப்பனிங்காக ரோட்லேயே நின்று பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக இருந்தாங்க. செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம இது திருவிழா கோலம் மாதிரி அந்தளவுக்கு வீக்கெண்டுன்றனால செம்ம சூப்பராக இருந்துச்சு பெங்களூர் வைப்பு. ஸோ இன்றைக்கி அந்த வைப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 6:30க்கு மேலே சர்ச் ஸ்ட்ரீட் போகலாம் கைஸ். ஸோ நேற்று விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம நந்தி ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த விளாகையும். இன்றைக்கி வந்து நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர் ஃபோர்ட்டு, அப்புறம் திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் போவோம். ஸோ அது வந்து விதானா சௌதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவர்மெண்ட் பில்டிங். அது ஸோ ஒரு சட்டப்பேரவை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அங்கே போயிட்டு அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன அந்த பார் வந்து இதுதாங்க. ஸோ இங்கே தான் அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. செம்ம. அந்த தனுஷனா ஒரு படத்தில் வரும்ல, இந்த ஷூ போட்டிருந்தா உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சு. இதுதான் அந்த பார். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். இந்த காலம் ஃபுல்லாகவே இந்த தெருவே வைப்பாக தான் இருந்துச்சு. ஸோ நேற்று நைட் நான் சாப்பிட வரப்போ அந்த பார்த்துட்டு ஒரு 9:30 மணி வரைக்கும் இந்த தெருவிலே சுற்றிட்டு இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போனேன். சரி இப்போ நம்ம போகலாம். மணி வந்து இப்போ ஒரு 11:30 ஆச்சு. சரி போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே அடுத்து நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படி போகிறோன்னா இங்கேருந்து இந்திரா நகர் போய், இந்திரா நகர் தான் இது, இந்திரா நகர் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் போய் மெட்ரோ ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்ம வந்து க்ரீன் லைன் மெட்ரோ எடுத்து ஸோ அடுத்து நம்ம போக வேண்டிய எல்லா பிளேஸ்க்கும் போவோம். இப்போ நம்ம எடுக்க போகிற மெட்ரோ வந்து பர்பிள் லைன். ஸோ நெக்ஸ்ட் எடுக்க போகிறது க்ரீனு. ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே தான் கைஸ் உடுப்பி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன். ஸோ நேற்று நைட்டும் இங்கே தான் சாப்பிட வந்தேன். இங்கே தான் வந்து ஆக்சுவலாக சீப்பாக இருக்குது கைஸ். நான் கண்டுபிடிச்ச சீப்பான இடமே இங்கே தான். எவ்வளோ அப்படின்னா 2 இட்லி வந்து 45 ரூபா, ஒரு வடை 45 ரூபா. சக்தி இது சீப்பாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆனால் இதான் கைஸ் சீப்பு. ஸோ ஏன் இதை சீப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக நிறையா பப்பு அது இதுன்னு இருக்குது இங்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. ஸோ அதனால வந்து நமக்கு சீப்பாக கிடச்சது இது ஒன்று தான். மற்றது எல்லாமே ரொம்ப ஹை ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு சீப்பாக கிடச்சது இதுதான் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ உடுப்பி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நேம். ஸோ இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா மெட்ரோக்கு நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தடவை கண்டிப்பாக காயின் தருவாங்க. நான் அதை பே பண்ணி இந்த காயினில் ஸ்கேன் பண்ணி இது பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. நம்ம சென்னையிலலாம் வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதில் ஒரு QR இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் அந்த இது திறந்து மெட்ரோக்குள்ளே போவோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு காயின் கொடுக்குறாங்க. அந்த காயினை அங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஸ்கேன் பண்ணோம். ஸோ நேற்று அதை எடுக்கலாம்னு நினச்சேன். எடுக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. கையில் கேமரா எடுத்துகிட்டு போவோம். அவங்க வந்து செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு மேபி இது கேமரான்னு தெரியல போல். ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட இதை வாங்கி கொடுத்து அவங்க அதை கேமரான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் இவ்வளோதுன்னு வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ போகும்போது அதனால் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இங்கே அப்படி இல்லை. அங்கேருந்து நம்ம வந்தனால அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அது பெரிய ஸ்டேஷனாக இருந்தனால. ஸோ அதனால் இப்போ போகும்போது அப்படி இருக்காது. நம்ம இந்திரா நகர்ன்றது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேஷன் இல்லை. ஒரு நம்ம SBC கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்டேஷன் தானே. ஸோ அப்படி சொல்ல வரேன். ஸோ
ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா எஸ்பிசி ஸ்டேஷன் போக போகிறோம். எஸ்பிசி இல்லை கேஎஸ்ஆர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து க்ரீன் லைன் மெட்ரோ எடுத்து நம்ம வேறு இடத்துக்கு போகணும் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு நான் அப்புறம் இந்திரா நகர் மெட்ரோ போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதான் கைஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வரணும். ஓகே காயின். ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரில கைஸ். ஸோ காயின் வந்து நான் எப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம் போகணுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் முதல்ல யார்கிட்ட கேட்குறேன். ப்ரோ கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். செகண்டா? தேங்க்யூ ப்ரோ. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து 2வது பிளாட்ஃபார்ம் போனோம் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு. ஸோ இதான் அந்த காயினை உங்களுக்கு நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படியோ அதை நான் வந்து எப்படி அதை போட்டு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். இது ட்ரெயின் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ட்ரெயின் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் மெட்ரோ வந்துருச்சு கைஸ். ஸோ இந்த மெட்ரோவில் ஏறி தான் இப்போ நம்ம வந்து கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து பர்பிள் லைன். அங்கேருந்து நம்ம க்ரீன் லைன் போவோம் கைஸ். அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். ஐயோ செம்ம கூட்டம் கைஸ். ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது. கைஸ் நம்ம இப்போ வந்து பெங்களூர் ஃபோர்ட் அது வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த பெங்களூர் ஃபோர்ட் எப்படி வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கிருஷ்ண ராஜேந்திர மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது. க்ரீன் லைன் பிடிச்சி அந்த மெட்ரோவில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த ஃபோர்ட் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பெங்களூர் ஃபோர்ட் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணுமா என்னெல்லாம் தெரில. ஸோ உங்களுக்கு வந்து நான் போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுக்கணுமா என்னென்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது வீடியோ ஃப்ரெண்ட்லியாக வீடியோ எடுக்க அளவுடா என்னென்னு தெரில. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஃபோட்டோட வரலாறு ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பார்க்கலாம் கைஸ். கைஸ் எனக்கு தெரிஞ்ச டிக்கெட்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ எதுவுமே இல்லை கைஸ். என்ட்ரன்ஸ் சும்மா ஜஸ்ட் அப்படி சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக இருக்குது மீன்ஸ் டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் பாட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டேன். யாருமே டிக்கெட்டும் கேட்கல எதுவும் கேட்கல. பட் ஆனால் அங்கே வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இது வந்து பெரிய ஃபோட்டோ இருந்தது கைஸ். பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நம்ம சின்ன ஃபோட்டோ தான் இருக்குது இப்போ. கைஸ் இந்த பேலஸ் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ இந்த பேலஸோட வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பேலஸை வந்து 1547 அப்போது அதை வந்து இந்த பேலஸை கட்ட ஆரம்பிக்கிறாரு கேம்ப கவுடா அப்படின்ற ஒரு அரசர். ஸோ அவரால் தான் வந்து ஆக்சுவலாக இந்த பெங்களூரே வந்து வளர்ந்தது இந்த சிட்டி. ஸோ பெங்களூர் வந்ததுக்கான ரீசன் வந்து அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த பெங்களூர் சிட்டியை இதாகிறாரு. அவருக்கப்புறம் வந்து திப்பு சுல்தான் இந்த பேலஸை வந்து எடுத்து கட்டுறாரு ரைஸ் அடுத்த செஞ்சுரியில். ஸோ இதான் இந்த பேலஸோட ஒரு குட்டி வரலாறு. இப்போ வந்து இந்த பேலஸ் வந்து கொஞ்சம் அழிஞ்சு ரொம்ப சின்னதாகிடுச்சு. இவ்வளோதான் கைஸ், இந்த பேலஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்ட்ரன்ஸோடு முடிஞ்சிருது. ஸோ இவ்வளோதான் இந்த இடம், நீங்கள் பார்க்குற இந்த இடம் மட்டும்தான் பேலஸ். ஸோ இந்த இடத்தோடய இது வந்து முடிஞ்சிருது, வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு பெஞ்சு எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த இது ஓகே பராமரிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த சைடு வந்து உள்ளே ஒரு கதவு இருக்குது கைஸ், இந்த சைடு வந்து. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து போகுது, பேலஸ் இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து கேட்டு போட்டு மூடியிருக்காங்க. மேபி பேலஸோட உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீன்றனால இது வரைக்கும் அவ்வளோதான் அலோடு. ஸோ அங்கிட்ட வந்து நிறைய பேர் இருக்கனால என்னால் காமிக்க முடியாது. ஸோ அவங்கள வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படியே நம்ம வெளில போயிட்டு என்ட்ரன்ஸோட வெளில போயிடலாம். அடுத்து நம்ம திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் போகலாம் கைஸ். அது இது மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நம்ம வந்து திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் வந்து வந்துட்டோம். ஸோ இதான் அந்த பேலஸு. ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ஃபோனில் பார்ப்பீங்க. ஸோ ஏன் இதை ஃபோனில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆக்ஷன் கேமரா வந்து அலௌட் இல்லை கைஸ். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணுன்னு போட்டிருக்கு. பட் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்ஷன் கேமரா அந்த DJI, அப்புறம் வேறு ஏதாவது Insta 360 அது மாதிரி GoPro அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா 25 பே பண்ணணும். ஸோ இல்லை ஸ்டில் கேமரா அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த கேமரா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 200 ஒரு கேமராவுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து நான் கேட்டேன், அது மாதிரி நான் 25 பே பண்ணுறேன், ஓகே நான் DJIயில் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை அதெல்லாம் கிடையாது, என்ன ஃபோனில் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க.
ஸோ இதான் கைஸ் நம்ம பார்க்குற இந்த திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ். எல்லாம் ஓகே, ஆனால் ஏன் இது திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் இது திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, திப்பு சுல்தான் வந்து சம்மரில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே ஒரு பெரிய பேலஸை கட்டியிருக்காரு. ஸோ அதுதான் இது. அதனால தான் இது திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேலஸை யார் வந்து ஃபஸ்ட்டாக கட்ட ஆரம்பிக்கிறா அப்படின்னா, நம்ம மைசூர் மன்னர், இதுக்கு முன்னாடி பாலக்காட்டில் பார்த்த அதே மன்னர், அந்த ஃபோர்ட்டை கட்டின மன்னர் ஹைடர் அலி தான் அவருக்காக கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்புறம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவரும் இறந்துடுறாரு. ஸோ அவருக்கு அப்புறம் அவரோட பையனான திப்பு சுல்தான் வந்து இந்த பேலஸை வந்து கட்டுறாரு. ஸோ இதில் கட்டுறாருன்னா தேக்கு மரத்தில் ஆக்சுவலாக கட்டுறாரு கைஸ். ஃபுல்லாக அந்த பேலஸை ஃபுல்லாக கட்டியிருக்குது வந்து தேக்கு மரம் தான். ஸோ தேக்கு மரத்தை வச்சு இந்த ஃபுல் பேலஸையும் கட்டுறாரு அவர் சம்மரில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ இதை எப்போ கட்டி முடிக்கிறாரு அப்படின்னா 1791 சமயங்களில் இதை கட்டி ஃபுல்லாக முடிக்கிறாரு. முடிச்சுட்டு இது ஃபுல்லாக அவருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இந்த பேலஸு சம்மரில் வந்து. ஸோ அதான் சம்மர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேலஸை கட்டி 300 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ். ஸோ அப்படி இருந்துமே இன்னும் அப்படியே செம்மையாக பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மரம்லாம் இன்னும் ஒன்றுமே ஆகலை. ஸோ இதெல்லாம் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேலஸ் தான் கைஸ். பட் ஆனால் நம்மளை ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்மளை ஒரு 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நம்மளை உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸிங்லாம் அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை பாருங்கள். டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு அடல்ட்டுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணணும். நான் கேட்டேன், அதெல்லாம் இல்லை, சும்மா போய் ஃபோனில் வேணால் வீடியோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கிட்டு கதவுலாம் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் கதவுலாம் திறக்க முடியாமல் பூட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை திறக்க முடியுமா? நானும் திறந்தது பிரச்சனை ஆகுமா? திறக்க முடியுமான்னு தெரில. ஸோ இதுதான் கைஸ் இந்த பேலஸோட ஒரு குட்டி வரலாறு. பேலஸ் இன்னும் பெருசாக இருந்திருக்கும். நமக்கு ஜஸ்ட்டு அந்த நம்ம பார்த்த அந்த பெங்களூர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுல, அந்த பேலஸ் அதே மாதிரி தான். இது ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும்தான் நம்மளை விட்டுருக்காங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதோட வரலாறுமே சின்னது, அவ்வளோதான். அதை வந்து கட்டினதும் வந்து கேம்பகவுடா அப்படின்ற ஒரு அரசர் அவர் கட்ட ஆரம்பித்து அப்புறம் ஹைடர் அலி அதை முடித்தார். ஸோ இது ஹைடர் அலி ஆரம்பித்தார், திப்பு சுல்தான் முடித்து அவருக்கு சம்மர் பேலஸாக வச்சுக்கிட்டார். ஸோ இதை தேக்கு மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. அது எப்படி தான் என்னால் நம்பவே முடியல. இன்னும் செம்மையாக இருக்குது அந்த மரத்தோட குவாலிட்டி. இதான் கைஸ் இந்த பேலஸோட இன்னொரு சைடு வியூ. ஸோ இந்த இதுக்கு அங்கிட்டு தான் அடுத்த என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கேருந்து தான் வந்தோம். ஸோ இது இன்னொரு சைடு. இங்கிட்ட அப்படியே சும்மா சைடில் அப்படியே சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு உட்காந்துருக்க ஒரு லான் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ், இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த பேலஸ். கைஸ் இது வந்து இங்கே அந்த அப்போதைக்கு இருந்த அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வால் கைஸ், அவங்க யூஸ் பண்ண வால். ஸோ அப்போதைக்கு இந்த பேலஸ் இப்படி தான் கைஸ் இருந்திருக்கு, இந்த பேலஸோட வியூ. ஸோ அதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே செம்மையாக. ஸோ அது மாதிரி இன்னும் சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த பேலஸோட ஃபோட்டோஸில் அந்த ட்ராயிங்ஸ், அந்த காலத்தில் யார் எப்போ ட்ராயிங் பண்ணியிருப்பாங்களோ அவங்க. 1792 ஜேம்ஸ் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ட்ராயிங் பண்ணியிருப்பார் போல் இந்த என்ட்ரன்ஸை. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, அதனால நான் அப்படி பேசுகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துலாம் அவங்களோட படையெல்லாம் நின்று மார்ச் ஃபஸ்ட் மாதிரி நடக்கும் போல் காலையில். இது மேபி இது இங்கிலீஷாக இருப்பாங்க, பிரிட்டிஷ் அவங்க வந்து சமயமாக இருக்கும்.
ஸோ இதுதான் அந்த பேலஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ், செமையாக இருக்குது. ஸோ இதே பெயிண்டிங்ஸ்லாம் அங்கே உள்ளே வச்சுருக்காங்க. இது அவங்க வச்சுருந்தது வால்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு சின்ன ரூம் மாதிரி திப்பு சுல்தான் இருந்த அவரோட பேலஸோட. இது நார்த் வியூ ஆஃப் பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்கு. திப்பு சுல்தானோட எக்கானமிக் ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்கு. இதான் கைஸ் திப்பு சுல்தானோட த்ரோன், அந்த அரியணை. இவர் தான் கைஸ் திப்பு சுல்தான். 1750 1799 வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்திருக்காரு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் நம்ம திப்பு சுல்தானோட பேலஸை, அவரோட சம்மர் பேலஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து கிளம்பலாம். எக்ஸிட்டு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், நேராக உள்ளே வரது என்ட்ரன்ஸு. ஸோ எக்ஸிட் வந்து அங்கிட்டு இருக்குது, அங்கே போன எக்ஸிட்டு, இது வந்து என்ட்ரன்ஸ். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படியே வரணும். சரி நீங்களும் வாங்க, ரிலாக்ஸாக சூப்பரான ப்ளேஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஃபோனில் பார்த்துருப்பீங்க, கோப்ரோவில் இல்லாமல். ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இனிமேல் என்ட்ரன்ஸ்லேருந்து இனிமேல் வெளில போக போகிறோம். ஸோ போயிட்டு உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து இந்த இடத்துக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு போய் மெட்ரோ பிடிக்கணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஸோ போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த பிளேஸில் எங்கே போக போகிறோம் அப்படின்னா மெட்ரோ ஏரி. மெட்ரோவில் வந்து க்ரீன் லைன் ஏறணும். ஏரி வந்து கெம்பகவுடா ஸ்டேஷன் போவோம். ஸோ அங்கேருந்து வந்து பர்பிள் லைன் போய் ஸோ எங்கே போவோம் அப்படின்னா வித்யா சௌதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் போவோம். அடுத்து சர்ச் ஸ்ட்ரீட் போவோம். ஸோ இந்த பிளேஸ்லாம் போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ அப்படியே பெருசாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் கொடுத்துட்டே அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம கொஞ்சம் அவ்வளோதான் டைம் ஆச்சு, மணி 3 ஆச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து இப்படி இந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு ப்ளேஸ் இருக்குது. ஸோ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தேன். மணி இப்போ வந்து ஒரு 3:10 ஆகுது. ஸோ இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து வித்யா சௌதான் இல்லை கைஸ், விதானா சௌதா. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ பை பை திப்பு சுல்தான் பேலஸ், சம்மர் பேலஸ். ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். அப்படியே நான் அடுத்து போக போக அப்படியே பார்க்கலாம் கைஸ். கைஸ் நம்ம சேனலில் வந்து திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் ஃபோர்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிறது தான் விதானா சௌதா. ஸோ எனக்கு பின்னாடி தான் அந்த பில்டிங் இருக்குது. உங்களுக்கு நான் அப்படியே நான் பேக் கேமில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் கைஸ் கர்நாடகாவோட சட்டமன்றம். ஸோ இந்த பில்டிங் எப்போ வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பில்டிங் ஆக்சுவலாக கட்டுறதுக்கு 5 வருஷம் ஆயிருந்திருக்கு. ஸோ 1951 கட்ட ஆரம்பித்து 56 தான் கைஸ் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கேரளாவோட சட்டமன்றமான விதானா சௌதா. இப்போது இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே சொல்லி இங்கே வந்து பெங்களூர் வைபே செம்மையாக தான் கைஸ் இருக்குது. பார்த்தீங்களா, அவங்க பாட்டு வந்து குறுக்க வந்து ஏதோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னே தெரியல. அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 2 பேர் வந்து பேசினாங்க, அது மாதிரி என்ன யூடியூப் சேனலாக என்னது ஹாய் அப்படின்லாம் காமிச்சாங்க. ஸோ அது மாதிரி இங்கே வந்து வைபே செம்மையாக ஃப்ரெண்ட்லியாக செம்மையாக இருக்குது வைபே. நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைப்பாக இருக்குது பெங்களூர் வைப்பு. இது எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் மூலிமா பார்க்குறதுனால உங்களுக்குமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போய் ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் நம்ம விதானா சௌதா அந்த பில்டிங்கை போய் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். அது பக்கத்தில் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது என்னென்னு பார்க்குறேன். இதை பார்த்துருக்கோம் கைஸ். நம்ம இந்த விதானா சௌதா பில்டிங்க்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ரோடு கிராஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும்போது ஃபுல் வியூ பாருங்கள். சன் செட் ஆகுது அங்கே பாருங்கள். அங்கே ஜவஹர்லால் நேரு இருக்கார், அவரோட ஸ்டாச்சு அது. ஸோ அது ஒரு ஸ்டாச்சு கையில் ஏதோ ஒரு சிலை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து காக்கா உட்காந்துருக்கு, உட்காரதுக்கு எங்கேயுமே இடம் இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து உட்காந்துருக்கு. ஸோ இந்த சிலை இங்கே இருக்க இந்த ஸ்டாச்சு வந்து இந்த ஹார்ஸில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல கைஸ், அது வந்து கேம்பகவுடா அப்படின்ற சொல்கிறேன் அந்த அரசர். ஸோ அடுத்து இங்கேருந்து நம்ம சர்ச் ஸ்ட்ரீட் போகலாம் கைஸ்.
கைஸ் இப்போ நடந்து சர்ச் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் இதுதான் கைஸ் நான் பார்த்தேன். என்னென்னா இது வந்து சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ நம்ம ஆர்சிபி மேட்ச்சு எல்லாமே ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டு இதுதான். ஸோ இங்கே தான் நடக்கும். நம்மளால் கிரவுண்டு உள்ளேருந்துலாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் வெளியில் ஏதாவது நம்ம கேப் கிடச்சாவது பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த இடத்துல கேப்லாம் இல்லை. இதுதான் கைஸ் ஸ்டேடியம். ஸோ நம்ம அப்படியே வந்து இன்னும் நேராக அப்படியே போகணும் கைஸ் இதுக்கு சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு. ஸோ அப்படியே நான் சர்ச் ஸ்ட்ரீட் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சும்மா ஸ்டேடியம் இருந்துச்சு. ஸோ அதான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இதுதான் கைஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் சர்ச் ஸ்ட்ரீட்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பப் கல்ச்சரு அது மாதிரியான ஒரு ப்ளேஸ் கைஸ். பப்பு அது இதுன்னு சொல்லி நம்ம கேம்ஸு இங்கே ஆப்போசிட் விளாண்டுருக்காங்க அந்த மாதிரி கேம்ஸு. ஸோ அது மாதிரி என்ஜாய் பண்ணுற ஒரு ப்ளேஸ் தான் கைஸ். ஸோ நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வாக் பண்ணி என்ஜாய் பண்ணால் அவ்வளோதான் கைஸ். வாக் போயிட்டு வரலாம். ஸோ இதில் நீங்கள் எதாவது ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னா கேம்ஸ் எல்லாம் விளாட்ணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டில் விளாண்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஸோ இதான் கைஸ் இந்த ஸ்ட்ரீட்டு சர்ச் ஸ்ட்ரீட்டு. ஸோ அடுத்து நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நேரம் நான் அப்படியே ஒரு 2 வாக் போயிட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம விதானா சவுதாவுக்கு போய் அந்த லைட்டிங் பார்க்கலாம் கைஸ். நடந்து இப்போ நம்ம அந்த சர்ச் ஸ்ட்ரீட்லேருந்து விதானா சவுதா வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டமாகவே இல்லை. எவ்வளோ பேர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ ஹேப்பனிங்காக இருந்த ரோடு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே உங்களுக்கு நான் லைட்டிங்கில் செம்மையாக ஜகஜோதியாக மின்னிட்டு செம்மையாக இருக்கிற விதானா சவுதா பில்டிங்கை காமிக்கிறேன் கைஸ் பாருங்கள். செம்மையாக இருக்குது கைஸ். இந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தாச்சு கைஸ். இதை பார்க்கணும் தான் நினச்சேன். இன்னும் வந்தோம் பார்த்தோம். சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து விசில் அடித்து எல்லோரையும் வந்து கிளப்பிட்டு விட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு அசம்பிளி அப்படின்றனால ஒரு கவர்மெண்ட் பிளேஸ் அப்படின்றனால இப்போ எல்லாத்தையுமே விசில் அடித்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க கைஸ். ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு நான் வாக் போய் காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள் எப்படி இருந்தது. நீங்கள் அதுக்கு முன்னாடி விலாக பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு. இப்போ எப்படி இருட்டா அமைதியாக யாருமே இல்லாமல் சும்மா இதுவாக இருக்குது கைஸ். ஸோ இங்கே விரட்டிகிட்டு இருக்காங்க. நான் இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம அடுத்து கிளம்பலாம். பக்கத்தில் இருந்த அந்த பில்டிங் அப்படின்னா லைட்டு போடல கைஸ். இந்த பில்டிங் தான் லைட்டு போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து இதை பாருங்கள் கைஸ். செம்ம சூப்பராக செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் யாருமே இல்லை. எவ்வளோ கூட்டமாக இப்படி இருந்துச்சதோ இந்த இடத்துல இங்கெல்லாம். ஸோ இதுதான் ஹைகோர்ட்டு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம விதானா சவுதா பில்டிங். ஃபுல் ஃப்ரேமாக ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இந்த சென்டரில் நின்று கரெக்டாக உங்களுக்காக ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்மையாக இருந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் நேரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அடுத்து இங்கேருந்து நம்ம கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ இந்த இடத்தோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கர்நாடகா சீரீஸில் பெங்களூர் ட்ரிப் உங்களுக்கு இந்த 2 டேஸ் ட்ரிப் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி நம்ம வந்து கேரளா சீரீஸ் போயிருக்கோம். எல்லா பிளேஸுமே போயிருக்கோம். ஸோ எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பிடிக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சீரீஸில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். டாட்டா பாய் பாய்.